ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாரோட ரொம்ப ரொம்ப ஃபேவரேட், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச KFC ஸ்டைலில் ஒரு பாப்கார்ன் சிக்கன். அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது KFCயில் போய் ரொம்ப செலவு பண்ணி எல்லாம் சாப்பிட வேணாம், வீட்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். சரி வாங்க, டிலே பண்ணாமல் இந்த சூப்பரான சிக்கன் பாப்கார்ன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ போன்லெஸ் சிக்கன் பிரெஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக நான் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு மேரினேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னா, இது வந்துட்டு கார்லிக் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். கார்லிக் பவுடர் உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு 2 பல் பூண்டை வந்துட்டு நல்லா நசுக்கிட்டு இதில் சேர்த்திக்கோங்க. இஞ்சி தேவையில்ல, வெறும் பூண்டு மட்டும். இப்போ இதை வந்துட்டு இதில் சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் வந்துட்டு ரெட் சில்லி சாஸ் சேர்த்திக்க போகிறோம். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்திக்கலாம். கூட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்திக்கலாம். இந்த வினிகர் பாலுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு பட்டர் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி இது அப்படியே வந்துட்டு மினிமம் ஒரு அரை மணி நேரம் இந்த மேரினேட் ஆகி விடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு, இது இப்படியே இருக்கட்டும். மூடி போட்டு அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம். இப்போ இது மாதிரி ஒரு மூடி போடுற மாதிரி டப்பா எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கலாம். அதில் பாதி அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும், இது வந்துட்டு பூண்டு பொடி, கார்லிக் பவுடர். இது இல்லைன்னா இந்த பூண்டு பொடியை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஆட் பண்ணால் இது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக வேண்டி ஆட் பண்ணுறேன். இப்போ இது சேர்த்திக்கலாம். அதில் கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு குக்கிங் சோடாப்பு அதை சேர்த்திக்கலாம். சிக்கனுக்கு உப்பு சேர்த்திருக்கோம். பின்ன மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க கொஞ்சமா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த ட்ரை ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இது ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட சிக்கன் வந்துட்டு நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. ஒரு அரை மணி நேரம் விட்டுருக்கேன் நான். இப்போ இது கூட என்ன செய்யலாம்னா, ஒரு முட்டையை இந்த மாதிரி உடச்சி வச்சிருக்கேன். அந்த முட்டையை சேர்த்தில இதில். இப்போ இந்த முட்டையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்மளோட சிக்கனை. இப்போ என்ன செய்யலாம்னா, இதுலேருந்து ஒரு பீஸாக எடுத்து இந்த மேரினேஷன் ரொம்ப இல்லாத மாதிரி இப்படி எடுத்து நல்லா இந்த மேரினேஷன் ட்ரைன் பண்ணிட்டு இந்த ட்ரை ஃப்ளவரில் போட்டுருங்க. ஒரு 10 பீஸாக போட்டு நம்ம கோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பரவலாக போட்டுருங்க இதுக்குள்ள. இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இதை வந்துட்டு இதோட மூடி போட்டு மூடிடுங்க. மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடிட்டு இப்படியே ஷேக் பண்ணோம்னா நம்ம இந்த சிக்கனில் வந்துட்டு நல்லா கோட் ஆகிடும். நம்ம கையை மெஸ்ஸி ஆக்காம இந்த மாதிரி ஈஸியாக கோட் பண்ணிடலாம். சும்மா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படி கோட் பண்ணிங்கன்னா போதும். பாருங்க, கோட் ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ இதுக்குள்ளே இருந்து இந்த சிக்கன் பீசஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். இது நம்ம திருப்பியும் செகண்ட் டைம் ஒரு வாட்டி கோட் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா ஈவனா கோட் ஆயிடுச்சு. பாருங்க, இந்த மெத்தட்ல நம்ம கையில வச்சு கோட் பண்றதை விட இது நல்லா கோட் ஆயிடும். இப்போ இது மாதிரியே நம்ம இந்த சிக்கன் எல்லாத்தையும் கோட் பண்ணிக்க போறோம். கோட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்துட்டு எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி ஒரு தடவை கோட் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா, இதை வந்துட்டு இந்த மேரினேஷன் இன்னும் மிச்சம் இருக்கு பாருங்க, இந்த மேரினேஷன்ல திருப்பியும் இன்னொரு வாட்டி டிப் பண்ணி நம்ம திருப்பியும் இன்னொரு வாட்டி ஒன்ஸ் மோர் கோட் பண்ண போறோம். இந்த மாதிரி இந்த மேரினேஷன்ல திருப்பியும் கோட் பண்ணி முன்னாடி செஞ்ச அதே ப்ரொசீஜர் தான் திருப்பி பண்ண போறோம். திருப்பியும் இந்த ட்ரை ஃப்ளவர்ல போட்டுக்கோங்க. ஒருவேளை ட்ரை ஃப்ளவர் பத்தலை அப்படின்னா திருப்பி அதே மாதிரி இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பியும் செகண்ட் கோட்டிங்காக நம்ம திருப்பி போட்டோம் ஃப்ளவர்ல. இப்போ திருப்பியும் அதே மாதிரி மூடி திருப்பியும் இந்த மாதிரி குலுக்கிக்கோங்க. இப்போ நல்லா கோட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த சிக்கன் பீசஸ் எடுத்து இந்த எக்ஸஸ் மாவு எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தட்டிடுங்க. தட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். இப்போ இது மாதிரியே நம்ம இந்த சிக்கனையும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். இது மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம வந்துட்டு 2 தடவை கோட் பண்ணி வச்சாச்சு. இதை எப்படி டீப் ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். டீப் ஃப்ரை பண்ணுறக்கு எண்ணெய் சுட வச்சிருக்கேன். எண்ணெய் வந்துட்டு மீடியம் ஹீட்டில் இருக்கணும், ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருக்கக்கூடாது, அப்போ நம்ம வேகாது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த சிக்கனை வந்துட்டு போட்டுடலாம்.
இந்த சைடு டர்ன் பண்ணி விடலாம். மீடியம் ஹீட்லேயே நல்லா கோல்டன் கலராக வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க, சூப்பராக நம்மளோட KFC ஸ்டைலில் சிக்கன் பாப்கார்ன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். பாருங்க, செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக நம்மளோட பாப்கார்ன் சிக்கன் இப்போ ரெடி. இதே மாதிரியே எல்லா சிக்கனையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இந்த சூப்பரான சிக்கன் பாப்கார்னை நீங்கள் வந்துட்டு மயோனைஸ், டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி எது வேணாலும் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த KFC ஸ்டைல் பாப்கார்ன் சிக்கனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.